அப்ப நாங்க கொண்டு வந்து குடுக்குறோம் அப்படின்னா, சரி நீங்க குடுங்க. ரூ. 540 பணம் குடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க சார் நான் குடுக்குறேன் அப்படின்னேன். அந்த டீப்பும் சேர்த்து வாங்கிருங்க. அப்பதான் நல்லா இருக்கும்னாங்க. சரி நாங்க வாங்கிர்றோம். ஆ. அப்படின்னு நாங்க ஒத்துக்கிட்டோம். அப்ப சரிங்க சார். ஜிபே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்களுக்கு ஜிபே வசதியெல்லாம் இல்லப்பா. ரொக்கமா தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆ. சரி கையிலயும் பேமெண்ட் இல்லாதனால வீட்ல போய் பணம் எடுத்துட்டு திரும்ப ஆபீஸ் வர்றோம். ஆ. ஆபீஸ்ல வந்து பணத்த நாங்க கட்டுறோம். ம். பணத்த கட்டும்போது எங்களுக்கு பில்லு குடுங்க அப்படின்னு கேட்டப்ப ரூ. 190 போட்டு பில்லு குடுக்குறாங்க. நாங்க கட்டுன பணம் ரூ. 540. சரிங்க சார். அப்ப எங்களுக்கு ரூ. 540 பில்லு ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ரெகுலேட்டர் பழச குடுத்துட்டு தானே வாங்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்க என்கிட்ட ஆ. பணம் வாங்கியிருக்க கூடாது. ஆ. நீங்க சொல்ற ப்ரொசீஜர் படி நீங்க ம். ரெகுலேட்டர் இதெல்லாம் கழட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னா, நாங்க முதல் முறை வந்தப்ப நீங்க வீட்ல போய் வைங்கப்பா. நாங்க ஆள் அனுப்புறோம். செக் பண்ணிட்டு என்னன்றத பார்த்துட்டு நீங்க பணம் கட்டுங்கப்பா. இல்ல இதுதான் என்னன்ற சார் அப்படின்னு கரெக்டான முறை. சொல்லியிருக்கலாம். அத அத செய்ய அப்படின்னு அவங்க தவறிட்டாங்க சார். சொல்லியிருக்கணும். ஆபீஸ்ல இருக்கவங்க செய் சொல்லியிருக்கணும். செய்ய செய்ய தவறிட்டாங்க சார். அது இல்ல ஆ தப்பு தான் சார். இல்ல இப்ப இது எல்லாம் ஆ. தவறு தான் சார். எங்களுக்கு ஏன் ஆ. சார் பில்லு தரல? அப்ப ஃப்ரீ காஸ்ட்ல அதாவது நான் அந்த ஜியோ எல்லாம் நாங்க படிச்சுட்டோம். ஆ. படிச்சு பார்த்தா அதுல ஃப்ரீ தான் போட்டிருக்கு. ஆ. சரிங்களா? அப்ப நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ட வந்து நீங்க வந்து காஸ்ட்க்கு எதுக்கு பணம் கேட்கறீங்க? அது ஆ. மோசடி தானே நீங்க செய்றீங்க. ஆ. இது எந்த விதத்துல நாங்க கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நீங்க என்னங்க சார் நாங்க குடுத்த பணத்துக்கு பில்லு குடுங்கன்னு கேட்டா ரூ. 190 குடுத்துட்டு இவ்வளவு அதிகாரமா பேசுறீங்க அப்படின்னா, உங்கனால என்ன முடியுமோ அத போய் பாரு அப்படின்னாரு. சார் நாங்க கன்சியூமர்ல கூட நாங்க புகார் கண்டிப்பா பண்ணுவோம் சார் அப்படின்னா, நீ எங்க வேணாலும் போ நான் அங்க வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆ. இவர் பேசின அனைத்தும் நாங்க வீடியோவா பதிவு பண்ணியிருக்கோம். சரிங்க சார். நீ கீழ ஆரம்பத்துல இருந்து பணம் கொடுத்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நாங்க ஃபுல்லா வீடியோ ஆயிருக்கு. சரிங்க சார். இது எதுக்கு கன்சியூமர் நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம். ஊருக்கே நாங்க இப்படிதான் சொல்றோம். உங்களுக்கு ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது. எங்க ஆ. வேணாலும் போய் பாருப்பா. நாங்க ஆ. பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்றாங்க. போவியா? என்னமோ ரொம்ப பேசிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நாங்க வார்த்தையும் குடுக்கல, எதுவும் செய்யல. நாகரீகமா சார் பேசும்போது எங்க சார் கிட்ட எந்த பொம்பள பிள்ளைங்களும் எங்கிட்ட நீங்க இல்ல சார். கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல சார். இல்ல என்னைய ஒரு பத்தி நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஆ. அங்க இருக்க எந்த பெண்களும் எங்க கிட்ட பேசல. நாங்க அவங்க கிட்டயும் பேசல. ஆ. அங்க 2 பெரியவர் இருந்தாங்க. ஆ. ஒருத்தர் பொம்பள பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இந்த பக்கம் கூண்டுல ஒருத்தர் உட்கார்ந்து 2 பேருமே அது பெரியவர். முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கவரு பேங்க்ல இருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் சார். ம், ம், ஏன்னா ம், அவருக்கு இந்த இதே எதுவுமே தெரியாது ம். நாங்க. சார் பேரு சார்? என் பேர் பாண்டி காமாட்சி சார். பாண்டி காமாட்சி. சரிங்க. ஓகே, ஓகே ஆ. சார். எனக்கு இந்த வீம்பா பேசுறதுனால ஒரு வயது மூத்தவரு ம். எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். நீ எங்க கன்சியூமர் போ, எங்க வேணாலும் போ, கோர்ட்டு கேஸ் எங்க வேணாலும் போ. நான் அங்க வந்து நான் சொல்றேன். ஆ. அந்த வார்த்தை சொன்னதுனால தான் நாங்க ஒரு இவ்வளவு தூரம் கன்சியூமர் போனது. இப்படிலாம் பேசக்கூடாது சார். நானு ஆ, 15 வருஷமா கேஸ் கம்பெனி ஆ, வச்சிருக்கேன் சார். இது ஆ, வரைக்கும் இல்ல. ஒரு 2, 3 பேரு ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் மாத்துனேன். ம். யார் அந்த மேனேஜர் மாத்த அப்படின்னு கேட்டா நான் தான் மேனேஜர் என்ன அப்படின்றாரு. அப்புறம் நாங்க என்ன அது செய்ய யார்? சொல்றீங்க? நாங்க அதுக்கு மேல என்ன சொல்றது? அந்த கம்பி கூண்டுல அந்த உட்கார்ந்து இருக்காருல்ல பில்லு பணம் வாங்கினவரு. ஆ. ஆ. அவர் சொல்றாரு, சார் எங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா, நீங்க பக்கத்துல வாங்கன்னு பக்கத்துல கூப்பிட்டு சொல்றாரு. ஆ. பில்லு போட்டு தரலாட்டி உங்க நிறுவனம் அப்ப எந்த அளவுக்கு போலியான நிறுவனம் நாங்க இப்ப ஃபைல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாகும்? ஏன் இப்படி ஆ. எங்களை ஒரு அதாவது ஊருக்கே ஆனதுதான் உங்களுக்கு. நீங்க மட்டும் விதிவிலக்கு இல்லைன்னா, அப்ப நீங்க கொடுக்கப்பட்டவங்களுக்கு அப்புறம் இப்படித்தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. அது வெளிச்சமா தெரியுதுல்ல. சார் அப்படிலாம் கிடையாது சார். அவங்க சார் வந்து அப்படி 1 இல்லைன்னா மாசம் இப்போ நீங்க சார் இப்ப நீங்க பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு ஏன் முறையா பில்லு தரல அந்த இதுக்கு நீங்க பதிலே சொல்லல. அவங்க செஞ்சது தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. இல்ல நாங்க சார் கொடுத்த பணத்துக்கு பில்லும் தரல, பணமும் ரிட்டர்ன் தரல. சார் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல சார், இது வந்து ஆக்சுவலா கொண்டே வரக்கூடாது. செக் பண்ணிட்டு மேனுஃபேக்சர் ஃபால்ட் இருந்தா நம்ம ஃபால்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மாத்தி கொடுத்துருவோம். ம், ஒருவேளை உடஞ்சி புரோக்கன் ஆயிடுச்சுன்னா சில பேர் கரெக்டா தெரியாம உடைச்சிருப்பாங்க சார். ம். அந்த நாப்பை உடைச்சிருப்பாங்க. நாங்க அதாவது சார் நாங்க உடைக்கல, சரியா இல்ல. நீங்க எதுவுமே சார் இல்லாம நான் எங்களுக்கு எந்த ப்ராக்டிகலா நடக்கிறத அதாவது சார் சொல்றேன் சார். ரிப்பேர் நீங்க என்ற ப்ராப்ளமே நீங்க இல்லாம நீங்க நீங்க எப்படி ரூ. 340 எப்படி பணம் வாங்குனீங்க? எதுக்கு நீங்க அந்த பணம் எடுக்கல வாங்குனீங்க? சார். சரி நாங்க நீங்க எடுக்கல எடுத்துட்டு வந்தோம் சார். சார். தப்பு தான் சார். நீங்க எதுக்கு சார் அது எங்கிட்ட பணம் சார் வாங்குனீங்க? அது செக் சார் பண்ணிட்டுல நீங்க பணம் வாங்கியிருக்கணும். சார் அதான் சார் ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தான் செஞ்சிருக்கணும் சார். சார் நீங்க உங்களோட அவங்க ஃபார்முலாவே சொல்றீங்க. எங்கிட்ட என்ன அதுல செக் பண்ணாம எதுவுமே செய்யாம எதுக்கு எங்கிட்ட அமௌண்ட் வாங்குனீங்க இப்ப? எதுக்கு வாங்குனீங்க? அத சொல்லுங்க. அத பதில் சொல்லுங்க. சார் நீங்க செக் நான் பண்ணல, எதுவும் நான் செய்யல. இனிமே எங்க பதில் நாங்க கண்டிப்பா சார் நான் பெறணும்னு அவங்கள வர கேக்குறோம். சொல்றேன் சார். அவங்க வர சொல்றேன். நீங்க ம், பெருந்தன்மையா ம். மன்னிச்சு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, ரைட்டா சார்? ஓகே. அந்த ரிலேட்டிவ் கொண்டு வர சொல்றேன். செக் பண்ணி பார்க்கட்டும். அது ஒரு வேளை நல்லா இருந்தா அது மாட்டட்டும். கண்டிப்பா ரைட்டுங்களா? சார். கண்டிப்பா சார். ரைட்டு சார். ஓகே.